ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இங்கிலீஷ் இன் 10 days சீரீஸோட டே 5 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் 100 sentences இருக்கு. இந்த வீடியோல லாஸ்ட் பார்ட்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் ஆர் யூ அப் டு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? What are you up to? Nothing much. எதுவும் இல்ல. Nothing much. What's your plan? உன்னுடைய பிளான் என்ன? What's your plan? I have no idea. எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. I have no idea. Let's do something. ஏதாவது பண்ணலாம். Let's do something. I am interested. எனக்கு ஆர்வம் இருக்கிறது. I am interested. I am not interested. எனக்கு ஆர்வம் இல்லை. I am not interested. That sounds good. நல்லா இருக்கு. That sounds good. That sounds bad. சரியில்லை. That sounds bad. I like that idea. அந்த ஐடியா எனக்கு பிடிக்கிறது. I like that idea. That's a good idea. அது ஒரு நல்ல ஐடியா. That's a good idea. That's not a good idea. அது ஒரு நல்ல ஐடியா இல்ல. That's not a good idea. Let's try it. முயற்சி பண்ணலாம். Let's try it. Why not? ஏன் இல்ல? Why not? It's worth trying. இதை முயற்சித்து பார்ப்பது மதிப்புமிக்கது. It's worth trying. I will think about it. நான் இதை பற்றி யோசிப்பேன். I will think about it. Give me some time. கொஞ்சம் நேரம் கொடுங்கள். Give me some time. I will decide later. நான் பிறகு முடிவு செய்கிறேன். I will decide later. Let's discuss this. இதை பற்றி பேசலாம். Let's discuss this. Tell me more. இன்னும் சொல்லுங்கள். Tell me more. That's enough for now. இப்போதைக்கு போதும். That's enough for now. Let's stop here. இங்கே நிறுத்தலாம். Let's stop here. Continue later. பிறகு தொடரலாம். Continue later. I will get back to you. நான் மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். I will get back to you. Let's meet again. மீண்டும் சந்திப்போம். Let's meet again. இப்போ நம்ம 25 சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன்ஸ் ரிலேட்டடா 25 சென்டென்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I am serious. நான் சீரியஸாக சொல்றேன். I am serious. I am joking. நான் ஜாலிக்காக சொல்றேன். I am joking. Trust me. என்னை நம்பு. Trust me. Believe me. இதுவும் என்னை நம்பு அப்படின்னு தான் அர்த்தம். Believe me. என்னை நம்பு. I promise. நான் உறுதி செய்கிறேன். I promise. I swear. நான் சத்தியமாக சொல்கிறேன். I swear. Calm down. அமைதியாக இரு. Calm down. Relax. ஓய்வு எடு. Relax. Take it easy. சுலபமாக எடுத்துக்கொள். அதை சுலபமாக எடுத்துக்கொள். Take it easy. Don't rush. அவசரப்படாதே. Don't rush. Think about it. யோசித்து பாரு. Think
about it. It depends. அது நிலைமையை பொறுத்தது. It depends. I don't care. எனக்கு கவலை இல்லை. I don't care. That's enough. போதும். அது போதும். That's enough. Stop it. நிறுத்து. Stop it. Leave me alone. என்னை தனியாக விடு. Leave me alone. Come on. வாங்க. Come on. Let me see. நான் பார்க்கிறேன். Let me see. Sounds great. அருமையா இருக்கு. Sounds great. That's perfect. சரியானது. That's perfect. I can't believe this. என்னால் இதை நம்ப முடியவில்லை. I can't believe this. This is unbelievable. இது நம்ப முடியாதது. This is unbelievable. What a surprise. என்ன ஆச்சரியம். What a surprise. That's shocking. அதிர்ச்சியாக இருக்கிறது. That's shocking. I don't expect this. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. I don't expect this. நெக்ஸ்ட் நாம பொலைட் இங்கிலீஷ் ரிலேட்டடா 25 sentences பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், could you please help me? தயவு செய்து உதவ முடியுமா? Could you please help me? Next, would you mind helping me? எனக்கு உதவ உங்களுக்கு ஆட்சேபனை ஏதேனும் உண்டா? Would you mind helping me? May I come in? நான் உள்ளே வரலாமா? May I come in? May I sit here? நான் இங்கே உட்காரலாமா? May I sit here? Excuse me. மன்னிக்கவும். Excuse me. I am sorry. மன்னிக்கவும். இதுவும் மன்னிக்கவும் அப்படின்னு தான் அர்த்தம். I am sorry. I apologize. நான் மன்னிப்பு கேட்கிறேன். I apologize. Thank you so much. மிக்க நன்றி. Thank you so much. You are welcome. உங்களை வரவேற்கிறோம். You are welcome. It's my pleasure. இது எனக்கு மகிழ்ச்சி. It's my pleasure. Don't mention it. அதை குறிப்பிட வேண்டாம். Don't mention it. That's very kind of you. அது உங்கள் நல்ல மனசு. That's very kind of you. I appreciate it. நான் அதை மதிக்கிறேன். I appreciate it. I am grateful. நான் நன்றி உள்ளவன். I am grateful. Please forgive me. தயவு செய்து மன்னிக்கவும். Please forgive me. No worries. கவலை வேண்டாம். No worries. It's all right. பரவாயில்லை. It's all right. Take your time. நிதானமாக செய்யுங்கள். அதாவது உங்களுக்கு தேவையான டைம் எடுத்து நிதானமாக செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். Take your time. After you. உனக்கு பிறகு. After you. Please go ahead. தயவு செய்து தொடருங்கள். Please go ahead. Kindly wait. தயவு செய்து காத்திருங்கள். Kindly wait. I beg your pardon. மன்னிக்கவும். I beg your pardon. Pardon அப்படின்னா மன்னிப்பு அப்படின்னு அர்த்தம். Could you repeat that? அதை மீண்டும் சொல்ல முடியுமா? Could you repeat that?
Speak clearly please. தயவு செய்து தெளிவாக பேசுங்கள். Speak clearly please. Thank you for your time. உங்கள் நேரத்திற்கு நன்றி. Thank you for your time. இதுக்கப்புறம் இன்னும் 25 அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், that makes sense. அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. That makes sense. I see your point. உங்களுடைய பாயிண்ட் எனக்கு புரிகிறது. I see your point. I totally agree. நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். I totally agree. I don't think so. நான் அப்படி நினைக்கவில்லை. I don't think so. Let me think. நான் யோசிக்கிறேன். Let me think. Give me a moment. ஒரு நிமிடம் கொடுங்கள். எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். Give me a moment. I will figure it out. நான் அதை கண்டுபிடிப்பேன். I will figure it out. It's not a big deal. இது பெரிய விஷயம் இல்ல. It's not a big deal. Don't take it seriously. அதை சீரியஸா எடுத்துக்கொள்ளாதே. Don't take it seriously. I appreciate your help. உங்கள் உதவிக்கு நான் நன்றி கூறுகிறேன். I appreciate your help. That's very helpful. அது மிகவும் உதவியாக இருக்கிறது. That's very helpful. That reminds me. அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. That reminds me. I owe you one. நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன். I owe you one. By the way. அதை போலவே. By the way. As soon as possible. முடிந்தவரை விரைவில். As soon as possible. I will get back to you. நான் மீண்டும் உன்னிடம் தொடர்பு கொள்கிறேன். I will get back to you. Let's keep in touch. தொடர்பில் இருப்போம். Let's keep in touch. That sounds great. இது நல்லா இருக்கு. That sounds great. I'm looking forward to it. நான் அதை எதிர்பார்க்கிறேன். I'm looking forward to it. It works for me. அது எனக்கு சரியாக இருக்கும். It works for me. That's fine with me. அது எனக்கு சரிதான். That's fine with me. No issues at all. எந்த பிரச்சனையும் இல்ல. No issues at all. Everything is under control. எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. Everything is under control. Let's wrap this up. இதை முடிப்போம். Let's wrap this up. See you soon. சீக்கிரம் சந்திப்போம். See you soon. நாம இப்போ இந்த வீடியோல 100 சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.